Rotate. Are they watching us from the helicopter? Are they? Psychosynthesis. Okay, first இந்த வீடியோ நான் பாஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம போகலாம். நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இங்கே டவுன்லோட் மோர் ஜிகாஹெர்ட்ஸ்னு கொடுத்துருங்க. லோட் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சைட்டுக்குள்ளே போயிடலாம். இதுதான் அந்த சைட். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட் மோர் ஜிகாஹெர்ட்ஸ் இந்த டேபை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு வாட்டி லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வந்ததுக்கப்புறம் இந்த ஐடில்ன்ட்டு இந்த ஒரு மெசேஜ் வரும். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே டவுன்லோட் மோர் ஜிகாஹெர்ட்ஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆகிட்டு அது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ எனக்கு ஆகிட்டு இருக்குது. சிபியூ ஐடென்டிஃபை ஆகிட்டு இருக்குது. டேட்டாபேஸ் சர்ச் ஆகிட்டு இருக்குது. கமான் சீக்கிரம், எவ்வளோ நேரம் தான் நானும் வெயிட் பண்ணுறது. ஓகே, முடிய போகுது கைஸ். சிபியூ வேற ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்குது. இப்போ அவ்வளோதான், முடிய போகுது. ஃபைனல் ஸ்டெப் நினைக்கிறேன். பஃபர் கிளியர் ஆகிட்டு இருக்குது. முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் கைஸ். இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ப்ராசஸரில் ஜிகாஹெர்ட்ஸ் நிறையவே வந்தாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக போக போகிறது பார்த்தீங்கன்னா ரேம். ஆமாம், ரேம் தான் முக்கியம். அதனால் என்ன பண்ணுங்கள், புது டேபுக்கு திருப்பி போங்க. எங்க சாரி, ஆமாம், டேப் வந்தாச்சு. இங்கே வந்துட்டு டவுன்லோட் மோர் ரேம்ன்ட்டு கொடுங்க. கொடுத்துட்டு என்டர். ஆமாம், ஃபர்ஸ்ட் லிங்க்கில் க்ளவுட் 2.0 ஒரு ரேம் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் டேபை கிளிக் பண்ணிடுங்க. அதோட ப்ராசஸ் டவுன்லோட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். 100 வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது எனக்கு வந்துடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான். ஓகே, எனக்கு 100 வரைக்கும் வந்துடுச்சு கைஸ். அவ்வளோதான். இப்போ இந்த சைட்லேயும் நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு. இதுவும் டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆயிடுச்சு இப்போ நம்மளுக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் தெரியாது. அதனால் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப் என்ன பார்த்தீங்கன்னா டவுன்லோட். நெக்ஸ்ட் அப் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விஜிஏ தேவை. அதனால DAIVGA.com வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி 4 கிராஃபிக்ஸ் கார்டோட ஆப்ஷன்ஸ் தெரியும். ஃபர்ஸ்ட் நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டை கிளிக் பண்ணாதீங்க. என்ன பண்ணணும்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டுக்கு போயிருங்க. போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தம் 4 கிராஃபிக்ஸ் கார்டு உங்களுக்கு காம்பேக்டபிளாக லிஸ்ட் ஆகிருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு NVIDIA வச்சுக்கோங்களேன். எனக்கு NVIDIA வேணாம் 750. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் அதை NVIDIA GTX 1050ன்னு செட் பண்ண போகிறேன். செட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா இவங்க டேட்டா பேஸில் அந்த கிராஃபிக்ஸ் கார்டு தான் உங்களுக்கு டவுன்லோட். இவங்க டேட்டா பேஸில் என்ன கிராஃபிக்ஸ் கார்டு வச்சுருக்காங்களோ அதுதான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் என்டர் தட்ட போகிறேன். ஓகே, டைப் பண்ணியாச்சு, என்டர். இப்போ எனக்கு வந்துருச்சு. நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். பண்ணிட்டேன். இப்போ டவுன்லோட் பட்டன். ஆமாம், இந்த ரேஷியோ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கிராஃபிக்ஸ் கார்டு வேணுமோ. நான் இப்போ 1050 செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ டவுன்லோட் கொடுக்க போகிறேன். டவுன்லோட். ஓகே, திருப்பி லோட் ஆகிட்டு இருக்கு. 100 வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பொறுமையாக. முடிய போகுது. ஓகே, அவ்வளோதான் கைஸ். 100 வரைக்கும் வந்துருச்சு. பாப்அப் மெசேஜ் வந்துச்சுன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம ரேமுக்கு போகலாம். ரேம் கிளிக் பண்ணிட்டேன் நான். இங்கே வந்து எனக்கு 4 ரேமோட ஆப்ஷன்ஸ் கேட்டுட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா 4GB, 8GB, 16GB அண்ட் 32GB. எனக்கு 32GB போதும். உங்களுக்கும் 32GB போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே எல்லாருமே ஹையஸ்ட் நம்பர் தான் விரும்புவாங்க. ஓகே, இப்போ நம்ம டவுன்லோட் தான். வேறு என்ன பண்ண போகிறோம், டவுன்லோட் கிளிக் பண்ணியாச்சு. இதுவும் 100 வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 100 வந்ததுக்கப்புறம் பாப்அப் மெசேஜ் வரும். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து ஒரு வாட்டி ஃப்ளாஷ் ஆகும் கைஸ். எதுவும் பயப்படாதீங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ரேம் டவுன்லோட் பண்ணியாச்சு. VGA ஜிகாஹெர்ட்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணியாச்சு. என்னடா சேஞ்சஸ் எதுவுமே தெரியலன்ட்டு பார்க்காதீங்க. சிஸ்டம் ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு வாட்டி ஹைபர்நெட்டில் போட்டு எடுத்து பாருங்கள். கன்ஃபார்மாக இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்கள் சிஸ்டமில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ரிசல்ட் என்னன்ட்டு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கைஸ். ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபூல்ஸ்க்கான ப்ராங்க் வீடியோ தான் இது. ஹார்ட் ஃபீலிங்ஸ் எதுவும் வேணாம். என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. Till then, this is Amrish Gamer. Bye bye. See you in my next video guys. ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.